தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ். ஸோ எல்லோரும் இப்போ வந்து புக்குள்ளே இருக்கிற எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து நல்லா தரவாக படிச்சிருப்பீங்க. இப்போ வந்து புக்கு உள்ளே இருந்து ஒரு சில கான்செப்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஸோ அந்த கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு 1 மார்க்குக்கு யூஸ் ஆகும். மோரோவர் ஏதாவது புக் அவுட் சைட் ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் நீங்கள் அதை வந்து நல்லா அட்டன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சாப்டர் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இந்த ரெண்டும் வந்து இந்த செட் தியரியோட ரிலேட்டட் டாபிக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு செட்டுனா என்ன அப்படின்னா, இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ். வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ வந்து இப்போ செட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ், செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ், இந்த மாதிரி ஒரு செட்டை வந்து யார்கிட்ட கேட்டாலும் இட் வில் நாட் வேரி ஃப்ரம் பர்சன் டு பர்சன் ஆர் ஃப்ரம் டைம் டு டைம். சரியா, எப்போ கேட்டாலும் யார்கிட்ட கேட்டாலும் வந்து இதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரே ஆன்சர் தான் வரும். பட் செட் ஆஃப் ஸ்வீட் ஃப்ரூட்ஸ், இல்லைனா செட் ஆஃப் டேஸ்டி வெஜிடபிள்ஸ், செட் ஆஃப் குட் ஆக்டர்ஸ், இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் செட் அப்படின்னா பர்சன் டு பர்சன் இந்த ஒப்பீனியன் வந்து மாறும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வெல் டிஃபைன்டு செட் கிடையாது. ஓகேவா, மாறாதது தான் செட். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ என்ன டாபிக் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆர்டர்ட் பேர். ஆர்டர்ட் பேர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரெண்டு நம்பர்ஸை வந்து பேர் பண்ணி எழுதுறது தான் ஆர்டர்ட் பேர். சரியா, இப்போ இது எங்கெல்லாம் ப்ராக்டிக்கலாக யூஸ் ஆகுன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, இப்போ ஒரு ஆடிட்டோரியம் இல்லைனா ஒரு இந்த சினிமா தேட்டர் மாதிரி ஒரு ஹால் எடுத்துக்கிட்டோன்னா, அங்கே இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, எதர் அவங்க வந்து ரோஸ்க்கு வந்து நம்பர் போட்டிருப்பாங்க, 1 2 3 நம்பர்ஸ் போட்டிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா இது ஏபிசிடி அப்படின்னு போட்டிருப்பாங்க. அகெயின் ஒரு ரோலையும் என்ன இருக்கும்னா 1 2 3 அண்ட் ஸோ ஆன் சீட் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ எந்த பர்டிகுலர் சீட்டுங்கிறத டினோட் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த ரோ நம்பர் கமா சீட் நம்பர் இப்படி தான் வந்து டிக்கெட் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ இங்கே பார்த்தா இங்கே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, இப்போ 9,5 5,9 இது வந்து ஒரே செட் ஆஃப் நம்பர்ஸ் தான், ஆனால் இது வந்து டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸை தான் டினோட் பண்ணும். இப்போ 9,5னா 9th ரோ 5th சீட்டு, 5,9னா 5th ரோ 9th சீட். ஸோ இது வந்து ரெண்டும் வந்து ஒரே லொக்கேஷன் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நம்பர்ஸை வந்து ஒரு பேரில் ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் ஆர்டர்ட் பேர். ஓகே, நெக்ஸ்ட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நம்மக்கிட்ட 2 செட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த 2 செட்டை வச்சு எத்தனை ஆர்டர்ட் பேர்ஸ் நம்மளால் எழுத முடியுமோ அதுக்கு பேர் தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ், இதுக்கு ஒரு கோட் ஆல்ஃபபெட் கொடுத்துருக்காங்க. அந்த கோட் ஆல்ஃபபெட்டை வச்சு கீழே வந்து 12 டிஸ்டிங்க்ட் பேர்ஸ் எழுதியிருக்காங்க. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்டை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்னா A cross B. ஸோ இங்கே டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. இஃப் A and B are two non-empty sets, then the set of all ordered pairs such that A belongs to A, B belongs to B is called the Cartesian product of A and B and is denoted by A cross B. ஸோ நெக்ஸ்ட் இப்போ இங்கே வந்து ஒரு நோட் இருக்குது. ஸோ அந்த நோட் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து A cross B. A cross B அப்படின்னா வந்து இதில் என்ன இருக்கும் அப்படின்னா, இட் கன்சிஸ்ட் ஆஃப் செட் ஆஃப் ஆல் ஆர்டர்ட் பேர்ஸ் பிட்வீன் த எலிமெண்ட்ஸ் A and B such that ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் வந்து செட் ஏலேருந்து எடுத்து எழுதியிருப்பாங்க, செட் பியிலேருந்து செகண்ட் கோஆர்டினேட் எடுத்து எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி இப்போ B cross Aங்கிறது வந்து B cross A வந்து செட் பியிலேருந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் செட் ஏலேருந்து செகண்ட் டேர்ம். இப்போ சப்போஸ் 2 டேர்ம்ஸ், தேர்ட் பாயிண்ட், இப்போ இஃப் A is equal to B then A, B is equal to B, A. ஸோ இது வந்து என்னது, பாயிண்ட்ஸ் லைக் 2,2, 3,3, 4,4 இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் A and B ஈக்குவலாக இருக்கிறது. கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்கு இன்னொரு டேர்ம் வந்து கிராஸ் ப்ராடக்ட். இங்கே ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன இல்லஸ்ட்ரேஷன்னா, இப்போ A செட் வந்து 1 2 3, B செட் வந்து AB. ஸோ இதை வச்சு A cross B ஆர்டர்ட் பேர்ஸ் எழுதியிருக்காங்க. அது மாதிரி B cross A
அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டும் ஃபார்ம் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஒரு கிராஃபாக பிளாட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. ஸோ இப்போ A cross Bயில் வந்து நம்மளுக்கு வந்திருக்கிற ரெக்டாங்கிள் வந்து எப்படி இருக்குது, ஹாரிசான்டலாக இருக்குது. அகெயின் B cross Aயில் வந்திருக்கிற ரெக்டாங்கிள் வந்து வெர்டிக்கலாக இருக்குது. ஸோ ரெண்டு கிராஃபும் வந்து சிமிலராக வரல. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா A cross B இஸ் நாட் ஈக்குவல் டு B cross A. ஸோ இட் மீன்ஸ் cross product or Cartesian product is not commutative. So next இந்த thinking corner பார்க்கலாம். ஸோ thinking cornerல என்ன இருக்குன்னா when will A cross B equal to B cross A. ஸோ எப்போ வந்து A cross B and B cross A சிமிலராக இருக்கும் அப்படின்னா if and only if set A and set B are the same sets. ரெண்டு செட்டும் வந்து ஈக்குவலண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு A cross Bயும் B cross Aவும் சேமாக வரும். இப்போ இந்த நோட் பார்க்கலாம். இன் ஜென்ரல் A cross B இஸ் நாட் ஈக்குவல் டு B cross A, பட் n of A cross B இஸ் ஈக்குவல் டு n of B cross A. இப்போ வந்து இந்த ரெண்டு கிராஸ் ப்ராடக்ட்டும் வந்து சிமிலராக வரவே வராது. பட் அதோட கார்டினல் நம்பர் ஆஃப் த செட் வந்து ஈக்குவலாக தான் வரும். கார்டினல் நம்பர் இஸ் நத்திங் பட் த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த செட். அகெயின் A cross B இஸ் ஈக்குவல் டு எம்டி செட். இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எய்தர் A வந்து எம்டி செட்டாக இருக்கணும், இல்லைனா B எம்டி செட்டாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் A cross B நல் செட்டாக இருக்கும். இஃப் n of A is equal to P and n of B is equal to Q, then n of A cross B is equal to PQ. ஸோ இது வந்து என்னென்னா இப்போ A செட்டில் P எலமெண்ட்ஸ் இருக்குது, B செட்டில் Q எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ A cross B இதில் வந்து எத்தனை எலமெண்ட்ஸ் வரும் அப்படின்னா PQ, அதாவது இதோட ப்ராடக்ட் இத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வரும். இது வந்து ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன். நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது 1 2 3 4, ஹோல் நம்பர்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0, இன்டிஜர்ஸ்னால் நெகட்டிவ் as well as பாசிட்டிவ் நம்பர்ஸ் along with 0, ரேஷ்னல் நம்பர்ஸ் எனி நம்பர்ஸ் ஆஃப் த ஃபார்ம் P by Q. ரியல் நம்பர்ஸுங்கிறது வந்து செட் ஆஃப் ஆல் இரேஷ்னல் அண்ட் ரேஷ்னல் நம்பர்ஸ் மொத்தமாக சேர்ந்தது தான் வந்து ரியல் நம்பர்ஸ். அடுத்து இந்த இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். Let A be the set of numbers in the interval 3,5 and B be the set of numbers in the interval 2,3. Then the Cartesian product corresponds to the rectangular region as shown. It consists of all points within the region. இப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த 3 5 2 3 இருக்குல்ல, இதை வந்து பிளாட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 3 5 வந்து எக்ஸ் ஆக்சிஸில், 2 3 வந்து ஒய் ஆக்சிஸில் பிளாட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளாட் பண்ணிவிட்டு பார்த்தா இங்கே கிடைச்சிருக்க இந்த ரீஜன் இது உள்ளே இருக்க எல்லா பாயிண்ட்ஸும் தான் இந்த ரெண்டு பாயிண்ட்ஸோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இப்போ இந்த ப்ராக்ரஸ் செக் பார்க்கலாம். ஃபார் எனி டூ நான் எம்டி செட்ஸ் A and B, A cross B is called as கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அதான் ஆன்சர். அகெயின் செகண்ட் கொஷின். இஃப் n of A cross B is equal to 20 and n of A is equal to 5, then n of B is equal to. ஸோ நம்ம ஆல்ரெடி அந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்தோம். n of A வந்து P, n of B வந்து Qனா n of A cross B will be PQ. ஸோ ரெண்டுத்தோட ப்ராடக்ட். அப்போ இங்கே n of B வந்து என்ன வரும் அப்படின்னா n of A cross B divided by n of A. ஸோ டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 20/5 வந்து 4. ஸோ 4 தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு இஃப் A செட் B செட் கொடுத்துருக்காங்க, தென் ஜாமெட்ரிக்கலி டிஸ்கிரைப் த செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் A cross B. ஸோ இதை வந்து இப்போ இது ரெண்டு செட் கொடுத்துருக்காங்க, இதோட கார்ட்டீசியன் ப்ராடக்டை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை வந்து கிராஃபில் பிளாட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதில் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா -1 -1 இந்த ஃபஸ்ட் டேர்ம், இந்த ஃபஸ்ட்டு டேர்ம், அகெயின் -1 1 1 -1 1 1. ஸோ இந்த மாதிரி 4 பாயிண்ட்ஸ் வரும் கார்ட்டீசியன் ப்ராடக்டில். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் கொஷின். இஃப் A, B are the line segments given by the intervals so and so respectively represents the Cartesian product of A and B. ஸோ இது வந்து சிமிலர் டு இந்த illustration. ஸோ இந்த பாயிண்ட்ஸை வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் பிளாட் பண்ணோன்னா ஒரு ரெக்டாங்கிள் கிடைக்கும். ஸோ அந்த ரெக்டாங்கிள் உள்ளே இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸும் தான் நம்மளோட ரெக்வயர்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அடுத்து இந்த நோட் பார்க்கலாம். The set of all points in the Cartesian plane can be viewed as the set of all ordered pairs x, y.
ஸோ ஒரு கார்ட்டீசியன் பிளேன் அப்படின்னா என்னென்னா இந்த XY ஆக்சிஸ் இந்த கிராஃப் இருக்குல்ல, கிராஃப் அந்த பிளேன் தான் வந்து கார்ட்டீசியன் பிளேன். ஸோ இதில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து நம்ம ஆர்டர்ட் பேராக ரெப்ரசன்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, செட் ஏ செட் பி. ஸோ செட் ஏங்கிறது வந்து x such that x belongs to n, x is less than or equal to 4. ஸோ less than or equal to 4 நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ 1 2 3 4. அகெயின் b வந்து y such that y belongs to n, y less than 3. ஸோ less than 3னா நம்ம வந்து 3 கன்சிடர் பண்ண மாட்டோம், வெறும் 1 and 2 மட்டும்தான் வரும் அந்த செட்டில். ஸோ a set is equal to 1 2 3 4. B set is equal to 1 and 2. ஸோ இப்போ இதை வச்சு வந்து A cross B, B cross A ரெண்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணி கிராஃப் ஷீட்டில் ட்ரா பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு இதோட கிராஃப் வந்து எப்படி வரும்னா, நம்ம ஆல்ரெடி அங்கே ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பார்த்தோம்ல, அந்த 2 ரெக்டாங்கிள் வந்ததில்ல, ஒரு ஹாரிசான்டல் ஒரு வெர்டிக்கல் ரெக்டாங்கிள். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இதோட கிராஃப் வரும். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட், ஸோ அந்த நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னென்னா, the above two verified properties are called distributive property of Cartesian product over union and intersection respectively. ஸோ இது distributive property over யூனியன் தான் வந்து இந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற ஈக்குவேஷன். செகண்ட் கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஓவர் இன்டர்செக்ஷன். ஸோ ப்ராப்பர்ட்டி வந்து எப்படி இதை வச்சு கொஷின் கேட்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு செட் ஏ செட் பி செட் சி கொடுத்துட்டு வெரிஃபை distributive property of union, distributive property of intersection of these sets, அந்த மாதிரி கொஷின் கேட்டால் நீங்கள் இதை வந்து LHS RHS எடுத்து ப்ரூவ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 3 sets. இப்போ வந்து 3 செட்டாக எடுத்தோன்னா நம்மளுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக என்ன பண்ணுறாங்க, இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க இந்த இல்லஸ்ட்ரேஷனில் 3 செட்டு ABC. ஸோ இதில் முதல்ல வந்து A cross B ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. அகெயின் அதை வச்சு A cross B cross C. ஸோ இதுக்கு வந்து அந்த ஆர்டர்ட் பேர்ஸை வச்சு அவங்க இந்த இடத்துல வந்து இன்னொரு அந்த எக்ஸ்ட்ரா அந்த C செட்டை வச்சு மறுபடியும் ட்ரிப்ளெட்ஸாக ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு என்ன பேர் அப்படின்னா கார்ட்டீசியன் ட்ரிப்ளெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இது வந்து ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் நோட். In general, Cartesian product of 2 non-empty sets provides a shape in 2 dimensions, and the Cartesian product of 3 non-empty sets provides an object in 3 dimensions. ஸோ இப்போ இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா இது வந்து Cartesian product of 2 sets. ஸோ இந்த Cartesian product of 2 sets வந்து நமக்கு என்ன கொடுக்கும்னா, பிளேன் கிராஃபில் ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு ஷேப் கொடுக்கும். ஆப்ஜெக்ட் கிடையாது, ஷேப். ஓகே, இது வந்து ட்ரிப்ளெட்ஸு. ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம 3 டைமென்ஷனில் எடுக்கும்போது அது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கொடுக்கும். ஸோ இந்த இமேஜ் வந்து ஒரு ஸ்கொயர், இது வந்து க்யூப். இப்போ நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து ரிலேஷன்ஸ். ஸோ ரிலேஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா, 2 ஆப்ஜெக்ட் வந்து ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எக்ஸிஸ்ட் ஆகிறது தான் வந்து ரிலேஷன்ஸ் அப்படின்னு அர்த்தம். இங்கே அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நியூ டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா, லைன் ஏபி இஸ் பர்பண்டிகுலர் டு த லைன் XY. இந்த மாதிரி ஒரு சில ரிலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ப்ராக்ரஸ் செக் பார்க்கலாம். ஸோ AB 2 செட்ஸ் கொடுத்துருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ரிலேஷன்ஸ் ஃப்ரம் A to B. ஸோ ஃப்ரம் A to Bனா A டேர்ம் தான் ஃபஸ்ட்டு இருக்கணும், B டேர்ம் செகண்டாக இருக்கணும். ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் வந்து 1, B 1, C 3, A 4, B. ஸோ இதில் இருக்க டேர்ம்ஸ் எல்லாமே வந்து செட் ஏல இருக்க டேர்ம்ஸ் தான் ஃபஸ்ட்டு இருக்குது, செட் பியில் இருக்க டேர்ம்ஸ் வந்து ரெண்டாவது இருக்குது ஆர்டர்ட் பேரில். ஸோ இது வந்து ரிலேஷன் ஃப்ரம் A to B. செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1, A B, 4 C, 3. ஸோ இதில் வந்து
நம்மளுக்கு இந்த B,4 அப்படிங்கிறது வந்து B வந்து செகண்ட் செட்டில் இருந்து வந்திருக்கு, 4 வந்து A செட்லேருந்து வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த ஆர்டர் மாறி இருக்கிறதுனால இது வந்து இட் இஸ் நாட் அ ரிலேஷன் ஃப்ரம் A to B. அதே மாதிரி இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்ததுலேயும் மாறி வந்திருக்கு. இந்த A,1 இந்த டேர்ம் மாறி வந்திருக்கு, B,2 இந்த டேர்மும் மாறி வந்திருக்கு. ஸோ இப்படி வந்ததுன்னா இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன், நாட் அ ரிலேஷன் ஃப்ரம் A to B. அகெயின் இப்போ அந்த 2ல் பார்த்தோன்னா இது வந்து B to A கேட்குறாங்க. ஸோ B to Aனா ஆர்டர்ட் பேரோட ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து B செட்டில் இருந்து இருக்கணும், செகண்ட் டேர்ம் வந்து A செட். அப்படி பார்த்தா இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் இஸ் நாட் அ ரிலேஷன், செகண்ட் அண்ட் தேர்ட் சப்டிவிஷன் வந்து ரிலேஷன்ஸ். நெக்ஸ்ட் இப்போ இந்த இல்லஸ்ட்ரேஷன் வந்து ஹைட்ஸ் ஆஃப் கரஸ்பாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எந்தெந்த ஸ்டூடெண்ட் வந்து எவ்வளோ ஹைட் அப்படின்றத வந்து அவங்க ஒரு ஆரோ டயக்ராம் போட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ இப்போ டெஃபினிஷன் ஃபார் ரிலேஷன் A and B be two non-empty sets. A relation R from A to B is a subset A cross B satisfying some specific conditions. If X belongs to A is related to Y belongs to B through R, then we write X relation R. So Rங்கிறது வந்து X is related to R அப்படின்னு அர்த்தம். If and only if X and Y both belong to R. ஸோ இப்போ வந்து முக்கியமான 3 டேர்ம்ஸு. இப்போ இந்த டொமைன், கோடொமைன், ரேஞ்ச். இப்போ டொமைன் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நம்ம ரிலேஷன் சொல்லும்போது ஃப்ரம் செட் ஏ டு செட் பின்னு சொல்கிறோம்ல, இதில் இந்த ஃபஸ்ட்டு செட் அதாவது செட் ஏங்கிறது தான் வந்து டொமைன். அகெயின் அதை நம்ம எது கூட ரிலேட் பண்ணுறோம், செட் பி. அந்த செட் பி தான் வந்து கோடொமைன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 செட் எடுத்து மேப் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஏ செட்டில் இருக்கிற டேர்ம்ஸ் தான் வந்து டொமைன், பி செட்டில் இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் வந்து கோடொமைன். ஆனால் பி செட்டில் வந்து இப்போ 1 and 3 மட்டும்தான் மேப் ஆகிருக்கு. ஸோ 1 and 3 தான் வந்து ரேஞ்ச். இந்த மேப் ஆகிற டேர்ம்ஸ் மட்டும்தான் ரேஞ்சில் வரும். எல்லா டேர்ம்ஸும் சேர்த்து கோடொமைன், பட் அந்த மேப் ஆகிற டேர்ம்ஸ் மட்டும்தான் ரேஞ்ச். ஸோ இதுதான் வந்து கோடொமைனுக்கும் ரேஞ்சுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ். இங்கே ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னு ஒரு செட் இருக்குது, பின்னு ஒரு செட் இருக்குது. அதை வந்து ஆரோ டயக்ராம் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இந்த 2வது செட், அதாவது மதி, அருள், ஜான், இந்த 3ல் வந்து 3மே மேப் ஆகி இருக்குது. ஸோ 3மே மேப் ஆகி இருக்கிறதுனால இதுதான் கோடொமைன் ஆஸ் வெல் அஸ் இதுதான் ரேஞ்சும் கூட. இந்த ஆக்டிவிட்டி நான் ஒரு செப்பரேட் வீடியோவில் சால்வ் பண்ணியிருக்கேன். illustration வந்து let A is equal to B is equal to 2 sets கொடுத்துருக்காங்க. if R is a relation defined by is less than, so 1 is less than, இப்போ இது ரெண்டுத்தை வச்சு இந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சு நம்ம வந்து அந்த செட்டை வந்து பில்ட் பண்ணுறோம், ஆர்டர் பேர்ஸ் எழுதுகிறோம். ஸோ 1 is less than 4 சாட்டிஸ்ஃபை ஆகுது, 1 is less than 8 சாட்டிஸ்ஃபை ஆகுது. பட் இதில் நம்ம எழுத முடியாது 5 is less than 4. அந்த 5,4ங்கிற டேர்ம் வந்து நம்ம இது உள்ளே வராது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை இப்போ இஸ் லெஸ் தேன் அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்க கண்டிஷன். ஸோ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரியான ஆர்டர் பேர்ஸை மட்டும்தான் நம்ம இது உள்ளே எழுதுகிறோம். இதுதான் ரிலேஷன். ஸோ இப்போ இந்த நோட்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா செட் ஆஃப் ஆல் பாசிபிள் ஆர்டர் பேர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ செட் ஆஃப் ஆல் பாசிபிள் ஆர்டர் பேர்ஸ்னால் அதுதான் வந்து A cross B. ஆனால் அது உள்ளே இருந்து ஒரு சில டேர்ம்ஸ் மட்டும்தான் நம்மளோட ஆறுங்கிற செட்டில் வந்திருக்கு. ஸோ என்ன சொல்லலாம்னா R is a subset of A cross B. இது அகெயின் ஒரு ஆரோ டயக்ராம் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த 0, 1, 2ங்கிறது நம்பர் ஆஃப் பாய்ஸ். அடுத்து ஃபேமிலிஸ். ஸோ எத்தனை ஃபேமிலிஸில் 0 பாய்ஸ், எந்தெந்த ஃபேமிலிஸில் 1 பாய், எந்த ஃபேமிலிஸில் வந்து 2 பாய்ஸ் அப்படிங்கிறத வந்து ஆரோ டயக்ராம் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஒரு ரிலேஷனை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா ஆரோ டயக்ராமுங்கிறது அதோட விஷுவல் ரெப்ரசன்டேஷன். இந்த விஷுவல் ரெப்ரசன்டேஷன் தவிர எய்தர் ராஸ்டர் மெத்தட் ஆர் செட் பில்டர் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். இப்போ இங்கே வந்து இந்த எக்ஸாம்பிள் சம்மில் பாருங்கள். எக்ஸாம்பிள் 1.5
ஸோ இதில் வந்து செட் பில்டர் ஃபார்மில் எக்ஸ் சச் தட் எக்ஸ் கமா ஒய் சச் தட் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் டூ. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் என்னன்னு பார்த்தா எக்ஸ் மைனஸ் டூ. அதை வந்து இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்மில் எழுதுனா அதுதான் செட் பில்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்முங்கிறது அந்த ஈக்குவேஷனை அப்ளை பண்ணி இன்புட் என்ன அவுட்புட் என்ன அப்படிங்கிறது ஆர்டர் பேராக எழுதுனா அதுதான் ரோஸ்டர் ஃபார்ம். அகெயின் இது வந்து ஆரோ டயக்ராம். இப்போ இது வந்து ஒரு முக்கியமான ஃபார்முலா என்னென்னா, இப்போ ரெண்டு செட்டோட கார்டினல் நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா இப்போ இதை வச்சு எப்படி எத்தனை ரிலேஷன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது. டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் தட் எக்ஸிஸ்ட் பிட்வீன் ஏ அண்ட் பி. ஸோ எத்தனை ரிலேஷன்ஸ் இருக்குன்னா 2 power PQ. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் ஆஃப் ஏ வந்து 2, என் ஆஃப் பி வந்து 3 அப்படின்னா நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் வந்து 2 power 2 into 3, ஸோ 2 power 6. இது நல் ரிலேஷன்னா என்ன அர்த்தம்னா, இப்போ இங்கே 2 செட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்துருக்க ரிலேஷன் வந்து a minus b is equal to 8. ஸோ 2 டேர்ம்ஸோட டிஃப்ரென்ஸ் வந்து 8 வரணும். ஸோ நம்ம ஏல இருக்க எலமெண்ட்ஸ் பியில் இருக்க எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணி நம்மளால் இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி வேல்யூஸ் எடுக்கவே முடியாது. ஸோ இப்படி எடுக்கவே முடியாதுன்னா அது வந்து என்னது, நல் ரிலேஷன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா எல்லா ரிலேஷனும் ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ அந்த ரிலேஷன்ஸ்லேயே குறிப்பிட்ட செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் தான் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெஷல் குவாலிட்டி அப்படின்னா, ஒரு இன்புட்டுக்கு ஃபார் எவ்ரி என்ட்ரி இன் த டொமைன் தேர் வில் பி ஒன்லி ஒன் இமேஜ் இன் த கோடொமைன். ஸோ ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து ஃபங்க்ஷன். ஸோ ரிலேஷன் வந்து அப்படி கிடையாது. ஒரு இன்புட்டுக்கு நிறைய அவுட்புட் கூட இருக்கலாம். இங்கே இப்போ டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ரிலேஷன் எஃப் பிட்வீன் 2 non-empty sets x and y is called a function from x to y if for each x belongs to x there exists only one y belongs to y such that x comma y belongs to f. there exists only one, அதுதான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ஒரே ஒரு அவுட்புட் தான், ஒரு கிவன் இன்புட்டுக்கு ஒரே ஒரு அவுட்புட் தான் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஸ் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்டில் ஒரு சப்செட், அகெயின் ஃபங்க்ஷன் வந்து ரிலேஷனில் ஒரு சப்செட். ஓகே, ஃபங்க்ஷனை வந்து ரெப்ரசன்ட் பண்ணும்போது வந்து அதை என்னன்னு சொல்லுவோம்னா இட் இஸ் கால்ட் அஸ் அ மேப்பிங் ஆர் அ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த நோட் பார்க்கலாம். ஸோ இது இப்போ இஃப் எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் தென் த செட் எக்ஸ் இஸ் கால்ட் த டொமைன் ஆஃப் த ஃபங்க்ஷன் எஃப் அண்ட் த செட் ஒய் இஸ் கால்ட் இட்ஸ் கோடொமைன். ஸோ ஃபஸ்ட்டு செட்டுக்கு பேர் டொமைன், செகண்ட் செட்டுக்கு பேர் கோடொமைன். இப்போ இங்கேருந்து நம்ம ஸ்மால் ஏங்கிற ஒரு டேர்மை வந்து டொமைன்லேருந்து மேப் பண்ணுறது பீனில் ஒரு டேர்முக்கு மேப் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிங்கிற டேர்ம் இஸ் கால் த இமேஜ் ஆஃப் ஏ. அதுதான் செகண்ட் பாயிண்ட். இஃப் எஃப் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு பி தென் பி இஸ் கால்ட் இமேஜ் ஆஃப் ஏ. ஏ இஸ் கால்ட் த ப்ரீ இமேஜ் ஆஃப் பி. The set of all images of the elements of x under f is called the range of the f. ஸோ நம்மளால் வந்து இங்கே எதெல்லாம் மேப் பண்ண முடியுதோ அது எல்லாமே ரேஞ்சில் வந்துடும். f is a function from x to y is a function only if every element in the domain of f has an image. ஸோ அந்த எஃப்பில் இருக்க எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இமேஜ் இருக்கணும். அந்த இமேஜ் யூனிக்காகவும் இருக்கணும். அதாவது ஒரு இன்புட்டுக்கும் தனித்தனி அவுட்புட் கிடைக்கணும். இஃப் ஏ அண்ட் பி ஆர் ஃபைனட் செட் சச் தட் என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு பி, என் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு கியூ, தென் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் தட் எக்ஸிஸ்ட் பிட்வீன் ஏ அண்ட் பி இஸ் கியூ பவர் பி. ஸோ இது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். நம்ம ஆல்ரெடி வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் பார்த்தோம், டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸும் பார்த்தோம். இது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ டொமைன் ஆஃப் அ ஃபங்க்ஷன் டிஸ்கிரைப் பண்ண சொல்கிறாங்கன்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னா,
இப்போ ஒரு ஃபங்க்ஷன் f(x) = 1/x + 1ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இது எப்போ நாட் டிஃபைன்டாக ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ நம்ம -1 போடும்போது நம்மளுக்கு டினாமினேட்டர் வந்து 0 ஆயிரும். ஸோ அந்த கேஸில் இந்த ஃபங்க்ஷன் வந்து நாட் டிஃபைன்ட் ஆகிடும். ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. if x is equal to -1 then f of -1 is not defined. Hence f is defined for all real numbers. எந்த ரியல் நம்பர் வேணாலும் நம்ம அங்கே போடலாம் except x equal to -1. ஸோ அந்த டொமைன் வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க, r minus of -1. இப்போ இங்கே நெக்ஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து இப்போ அந்த டினாமினேட்டரை வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா x - 2 x - 3 ரெண்டு வேல்யூஸ் தவிர நம்ம எந்த ரியல் நம்பர் வேணாலும் போடலாம். ஸோ த டொமைன் இஸ் r - 2, 3.